வணக்கம். செல்வகுமாரின் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே நிறைய மழைப்பொழிவு தரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சென்யார் புயலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தீவிர நிகழ்வும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இப்போ இன்றைக்கு காற்று சுழற்சி, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வருகிறது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா வடக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய குளிர்காற்று என்பது வடகிழக்கிலிருந்து வந்த குளிர்காற்றும் இணைந்து வரக்கூடிய ஒரு வெப்ப நீராவும் இணைந்து வரக்கூடிய காற்றாகவும் பிறகு கிழக்கு காற்றாகவும் மாற இருக்கிறது. இதனால இன்றைக்கு இப்பொழுது தொண்டி அருகே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தாலும், மண்டபத்தில் 4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்திருந்தாலும், படிப்படியாக இன்றைக்கு காலைக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். டெல்டா வடகடலோரத்தில் தென்கடலோரத்திலும் இருக்கும். மாலையில் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும். இன்றைக்கு 11ஆம் தேதியை விட 12, 13ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும். 12, 13ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதி தீவிரம் குறைந்து இந்த நிகழ்வு செயலிழந்து மேற்கு நோக்கி நகர்ந்துடும். ஆக இந்த நிகழ்வால் மழை 11, 12, 13, 14, 11, 14 குறைவாக இருந்தாலும் 12, 13 நல்ல மழைப்பொழிவை தரும். நாளை மறுநாள் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சம் உயிர் கொடுக்கும் மழை கொடுக்கும். வாடும் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை கொடுக்கும். நாளைக்கும் நாளை மறுநாளும் நல்ல மழைப்பொழிவும் பல இடங்களில் கிடைக்கும். அதிக எதிர்பார்ப்பு வைந்து குறைவாக பெய்தால் ஏமாற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் குறைவாக சொல்கிறேன். மழை இருக்கும், ஒதுக்குதலும் இருக்கும். அதற்காக கவலைப்படக்கூடாது. 15ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுத்துவிட்டு 16ஆம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே அமையும். எல்லா நிகழ்வும் இலங்கை அருகே தான். இலங்கைக்குத்தான் இந்த ஆண்டு இலங்கையில் நேற்றைக்கு கோவில்களில் பிரார்த்தனை எல்லாம் நடந்திருக்கு. பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே தயாராகிவிட்டது. நிகழ்வுகள் இலங்கைக்கு அருகே நெருக்கமாக வருவது உருவாகிவிட்டது. ஆகவே நிறைய மழைப்பொழிவு தருவதற்கு நிறைய ஆதாரங்கள் அமைந்து விட்டன. ஆகவே இனிமேல் மழைதான். குறிப்பாக இலங்கைக்கு நிறைய மழை. இப்போ மழை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை பண்றீங்க, அப்போ மழை நிற்க வேண்டி பிரார்த்தனை பண்ண வேண்டிய நிலை வரும் கண்டிப்பா இலங்கைக்கு. அந்த அளவிற்கு மழை இருக்கு. கண்டிப்பா அதை செய்வீங்க நீங்க. ஏன்னா இந்த ஆண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் போன வருஷம்